சினி டியூப் டிவி நேயர்களுக்கு விஜே விஜயின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பைரி படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். பைரி என்னடா அது பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழுகோட பேர் தான் பைரி. ஏன்னா வந்து புறா வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் கழுகோட இது என்னென்னு. ஏன்னா கழுகு என்ன பண்ணணும்னா புறாவை வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிடும். அதை வந்து இம்பார்ட்டன்ஸை வச்சு நம்ம டேரக்டர் வந்து பைரின் டைட்டில் வச்சுருக்காரு. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜான் கிளாடி அவர் தான் வந்து எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோவாக சையத் மாஜித் அவர் தான் வந்து நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீமே, ஒரு ஃப்ரெஷ்ஷான டீம் புதுசாக வந்து நடிச்சிருக்காங்க. இதில் நடித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பற்றி பார்த்துடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாகர்கோவில் பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா டேரக்டர் வந்து நாகர்கோவில் தான். அவர் சின்ன வயசுலேருந்து புறா பந்தயம் பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து இது பண்ணியிருக்காரு. அவர் பிறந்து வளர்ந்த ஊருனால அங்கே நாகர்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷமாக வந்து புறா வச்சு பந்தயம் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து கொண்டு வந்திருக்காரு. புறா பந்தயத்தில் வர சண்டைகள், பிரச்சனைகள், அதுக்குள்ளே எப்படி வந்து அந்த புறாவை வளர்க்குறாங்க. ஏன்னா ஒரு ஃபுல் டைமாக வந்து புறா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சப்ஜெக்டில் காட்டுறாங்க. அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு ஈடுபாடோடு வளர்ப்பாங்க அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ இந்த படத்தோட அந்த ஒன்லைன் ஸ்டோரிக்கு வருவோம். இந்த படத்தில் கதாநாயகன் சையத் மாஜித் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ தான் வந்து காலேஜு அந்த மாதிரி இது. சின்ன வயசில் வந்து அவங்க புறா வளர்க்குறதுல ரொம்ப ஆசைப்படுவார். ஆனால் அவங்க அம்மா வந்து அதெல்லாம் நீ வளர்க்கக்கூடாது, ஏன்னா அவங்க தலைமுறையாக வளர்த்து யாருமே நல்லா இல்லை. அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த பையன் வந்து படித்து எப்படியாவது ஒரு டிகிரி வாங்கிட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போயிடணும், இந்த புறா பந்தயத்தில் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து கனவு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து இவரோட ஃப்ரெண்டு அதான் டேரக்டர் வந்து ஒரு அமுல் ஒரு கேரக்டரில் வந்து பண்ணியிருக்காரு. அவர் கூட சேர்ந்துக்கிட்டு புறா எப்படியா வளர்க்குறது. ஏன்னா சின்ன பசங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டியில் வச்சு புறா வளர்க்குறத ஆரம்பிச்சிருவாங்க ஸ்கூல் படிக்கும்போதே. அதே மாதிரி தான் இவங்களும் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜு அப்படி வரும்போது வீட்டில் வந்து அவங்க அம்மாகிட்ட சண்டை போட்டு, நானும் வந்து புறா ரேஸ் பண்ண மாட்டேன், ஆனால் புறா வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டில் மாடி மேலே செட் பண்ணி வளர்க்க ஆரம்பிப்பார். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து புறா ரேஸ் விடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடும். அதுக்காக வந்து அவங்க அம்மாகிட்ட சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணி நான் ரேஸ் விட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் விடுவார். அதில் வந்து அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ஏன்னா வந்து இதில் வந்து நிறையா டீம் இருக்காங்க புறா பந்தயத்திலே. இதில் வந்து மெயினாக வந்து ஒருத்தரை காட்டுவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் அந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஃபெடரேஷன் பைஜன் அந்த இது வந்து ஃபெடரேஷன் ஆரம்பித்து இது பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு வில்லன் எந்த அளவுக்கு ஹீரோவுக்கு வந்து இதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு வில்லனுக்கும் வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா வில்லன் கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் ஹீரோ கேரக்டர் நல்லா வெளில தெரியுது. அவர் வந்து பார்த்திங்கன்னா புறா பந்தயத்தில் இருப்பார். ஆனால் வந்து நேர்மையாக நடந்துக்க மாட்டார். சண்டை போடுறது பிரச்சனை ஆல்ரெடி அவர் மேலே வந்து ஒரு 10 கொலை வழக்கு இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது அதிகமாக வந்து ஒரு புறா வந்து 26 மணி நேரம் வந்து பறந்துருக்கும். அதை எப்படியாவது முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனுக்கும் ஆசை, அந்த ஹீரோவுக்கும் ஆசை. இவங்க 2 பேருக்குள்ளே எப்படி என்ன பிரச்சனை வந்தது, ஏது பிரச்சனை வந்தது அப்படின்றதான் வந்து இந்த படத்தில் ஃபுல் சப்ஜெக்டாக காட்டியிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புறா ஒரு அந்த புறா பிறந்ததுலேருந்து வளர 30 நாள் வரைக்கும் அதோடய ப்ராசஸ் என்ன, அது மேக்கிங் என்ன, அதை வந்து ரொம்ப தெளிவாக வந்து காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புறா பந்தயத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த ஊரில் நாகர்கோவிலில் என்ன பிரச்சனை நடக்குது, இந்த புறாக்காக எப்படி அடிச்சுக்கிறாங்க யங்ஸ்டர்ஸு, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யங்ஸ்டர்ஸை கவரக்கூடிய ஒரு படம். யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்க கவரக்கூடிய ஒரு படம். ஏன்னா புறா அப்படின்னும்போது சின்ன பசங்களும் வளர்க்குறாங்க, பெரியவங்களும் வளர்க்குறாங்க. ஆனால் ரேஸ்க்காக வளர்க்குறது தனி விதம். நீங்கள் ரேஸ்க்காக வளர்க்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக வந்து இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ஒரு புறா பந்தயத்துக்கு புறாவை ரெடி பண்ணணுன்னா அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத தெளிவாக டேரக்டர் வந்து காட்டியிருக்காங்க. ஏன்னா அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில்னால அவருக்கு எல்லா விஷயமும் நல்லா கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கு. அந்த விஷயத்த ஃபுல்லாக வந்து காட்டியிருக்காங்க. அதெல்லாம் பெரிய ப்ராசஸ். ஒரு புறா பந்தயத்துக்கு ரெடி பண்ணணுன்னா அதுக்கு நிறையா வந்து ப்ராசஸ் இருக்குது. அது ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புறாவை வளர்க்குறவங்க அந்த புறாவை எப்படி பார்த்துக்கிறாங்க,
இது படத்திலேயே நிறைய டயலாக் வரும். அம்மா, அப்பா, மனைவி இவங்க எல்லாரையும் விட இந்த புறா வளர்க்குறவங்களுக்கு இந்த புறா மேல தான் உயிரா இருப்பாங்க. அந்த புறாக்கு வந்து 24 மணி நேரமும் இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது டயலாக்ஸ் நிறையா இருக்கு. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மியூசிக் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்ல இருந்து வில்லுப்பாட்டு வச்சு இந்த படத்தோட கதை சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து இந்த படத்தோட ப்ளஸ். ஏன்னா நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது கொண்டு போயிருக்காங்க. ஸ்டார்ட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வில்லுப்பாட்டோட ஆரம்பிச்சு கடைசி எண்டு வரைக்கும் வில்லுப்பாட்டுலயே முடிப்பாங்க. அது வந்து பார்க்க நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லுப்பாட்டு அத வச்சே சீன்ஸ் இருக்கும். இது ஃபைட் வர படத்துல வர ஃபைட்டு இது எல்லாமே வந்து ரொம்ப ராவா இருக்கும். ஏன்னா, நம்ம ஆர்ட்டிஃபிஷியலா இல்லாம ரொம்ப எதார்த்தமா இந்த படத்துல இருக்கிற சண்டைக காட்சிகள், சினிமோட்டோகிராஃபி வைஸா ரொம்ப சிறப்பா வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இந்த படத்தோட ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபி. ஏன்னா, நம்ம படம் பண்ணிடலாம். அந்த வந்து நம்ம பார்க்கும்போது நல்லா குவாலிட்டியா இருந்தா தான் நமக்கு இது பார்க்க பிடிக்கும். நெறைய சிஜி ஒர்க்கு, நெறைய அனிமினேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சிறப்பா இருக்கு. படத்தோட எடிட்டிங்கும் நல்லா குஷ்பா தான் இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒர்க் பண்ண டீம் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. இதுல நெறைய கேரக்டர் வருது. முக்கியமா சொல்லணும்னா அம்மா கேரக்டர், அவங்க அப்பா கேரக்டர், அந்த ஹீரோ, அதுக்கப்புறம் வில்லன், அதுக்கப்புறம் அந்த ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்றவரு. இந்த மாரி நெறைய கேரக்டர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர், இந்த டைரக்டர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. ஸோ பைரி படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க போய் தாராளமா பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு கிடையாது. 2வது பார்ட்டும் இருக்கு. ஏன்னா, இப்ப அந்த பாட்டு முடியும்போதே 2ண்ட் பார்ட்டுக்கான லீடு குடுக்குறாங்க. நீங்க உரியடி 1 வந்துரும்போது எந்த அளவுக்கு ஒரு ராவா இருந்ததோ, அந்த படம் அதே மாரி தான் இந்த படமும் ரொம்ப ராவா இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட 2ண்ட் பார்ட்டும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல 4 பார்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்து 2ண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும். அது எப்படி எந்த அளவுக்கு ஹிட் ஆகுதோ, அத வச்சு தான் இன்னும் 2 பார்ட் வந்து இத கொண்டு போவாங்க. ஆக மொத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரி படம் அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா, படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இதுல நடிச்சவங்க எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லலாம். இதுல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். உங்களுக்கு இந்த ரிவ்யூ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரிவ்யூ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சினிமா அப்டேட்டுக்கு சினி டியூப் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ அடுத்து சந்திக்கிறேன். until then, விஜய் saying bye bye. Thank you so much.